குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா கவர்னர்ஸ், யார் யார் கவர்னரா இருக்காங்க, அவங்க என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்றத பத்தி இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலா யார் இருக்காங்கன்னா லார்ட் வாரன் ஹேஸ்டிங் தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து 1773 ரெகுலேஷன் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அது மூலமா கவர்னர் எல்லாம் அதாவது கல்கட்டாவுடைய கவர்னர் மட்டும் கவர்னர் ஜெனரல் மாத்திருப்பாங்க. ஸோ கல்கட்டாக்கு மட்டும் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சியும் பாம்பே பிரசிடென்சியும் இருக்கவங்களுக்கு கவர்னர் சொல்லுவாங்க, கொல்கட்டாவில் இருக்கவங்க மட்டும் தான் கவர்னர் ஜெனரல் சொல்லுவாங்க. ஸோ இவங்களை விட அவங்க ஒரு லெவல் அதிகம். அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் இந்த பாம்பே கவர்னரும் சரி மெட்ராஸ் கவர்னரும் சரி ஒர்க் பண்ணணும் இதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலாக யார் இருக்காங்கன்னா லார்ட் வாரன் ஹேஸ்டிங் அப்படின்றவர் இருக்காரு. அவர் எந்த பீரியட்லேருந்து இருக்காருன்னா 1773 1785 வரைக்கும் இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் இருக்காரு. இவர் என்னவா இருக்காருன்னா ஒரு 23 வருஷம் அவர் வந்து கிளார்க்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஒரு கிளார்க்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டூவல் சிஸ்டம்ல ஏன் பண்ணியிருப்பார். டூவல் சிஸ்டம்ன்றது ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்திருப்பார். ராபர்ட் கிளைவ் டூவல் சிஸ்டம் கொண்டு வந்திருப்பார். அது என்னன்னா டூவல் சிஸ்டம்னா இங்கிலாந்து ஒரு இடத்த பிடிச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா அவங்க வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அவங்க அந்த ஊர்லேருந்து ரெவென்யூ மட்டும் கலெக்ட் பண்ணுவாங்க, வரி மட்டும் வாங்கிடுவாங்க. ஸோ அந்த ஆல்ரெடி இருந்த கிங்கையே அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் அவங்க பார்த்துக்கணும், மற்றபடி வருமானம் எல்லாத்தையும் ஆக்சுவலாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஒர்க்கு எல்லாமே வந்து ராஜா கிட்ட இருக்கும், வருமானத்தை மட்டும் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இந்த சிஸ்டமில் என்னன்னா கண்ட்ரோல் அவங்க கிட்ட இல்லைன்னு நினைச்சாரு வாரன் ஹேஸ்டிங். அதனால அந்த சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணிவிடுவார். ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்திருப்பார் ஏர்லியரா, அதை வந்து வாரன் ஹேஸ்டிங் வந்து அபாலிஷ் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் அவர் சிவில் கோர்ட்டு கிரிமினல் கோர்ட்டுன்னு தனித்தனியாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. யூனிஃபார்மாக 2.5% டேரிஃபை வந்து அவர் இம்போஸ் பண்ணியிருப்பார். இப்போ நம்ம ஜிஎஸ்டி நமக்கு இருக்க மாதிரி அந்த பீரியட்ல 2.5% டேரிஃப் யூஸ் பண்ணியிருப்பாரு. அது என்னன்னா எந்த பொருள் வந்து இம்போர்ட் பண்ணாலும் சரி எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி 2.5% வந்து வரி கட்டணும் அப்படின்றது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் நடந்திருக்கும், செகண்ட் மைசூர் வார் நடந்திருக்கும், ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ ரோஹிலா வாரும் நடந்திருக்கும். ஸோ மராத்தானா கிட்டத்தட்ட இப்போதைய மகாராஷ்டிரா பீரியட்ல இருக்கவங்க தான் மராத்தாஸ் சொல்லுவாங்க. மைசூர்ன்றது கிட்டத்தட்ட கர்நாடகாவில் வரும். மைசூர், திப்பு சுல்தான், ஹைதர் அலி அவங்களாம் வந்து மைசூர் வாரில் வருவாங்க. ரோஹிலான்றவங்க என்னன்னா ரோஹிலான்றவங்க வந்து முகல் பீரியட்ல அவங்களுக்கு படைத்தளபதியாக இருந்த ஒரு இனம். இப்போ நம்மள சிக் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து பெரும்பாலும் ஆர்மிஸில் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து முகல் பீரியட்ல ஆர்மியில இருந்த ஒரு இனம் தான் வந்து ரோஹிலா. ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, முகலுக்கும் மராத்தாஸ்க்கும் எப்பவுமே ப்ராப்ளம் இருக்கும். அதனால வந்து அவங்க முகல் மேலே கோவத்தில் இருப்பாங்க மராத்தா பீப்புள்ஸ். ஸோ ரோஹிலா என்ன ஆகும், முகலோட எம்பையர்ஸ் குறைஞ்சிட்டே வரும்போது, பவர் குறைஞ்சிட்டே வரும்போது அவங்க தனியாக இண்டிபெண்டன்ஸ் கேட்டு வந்து அவங்க தனியாக அவங்க கிட்ட பிரிஞ்சு வந்து உத்தரப்பிரதேசில் செட்டில் ஆகிடுவாங்க. ஸோ செட்டில் ஆனாலும் மராத்தாஸ்க்கு ரோஹிலா மேலே ஒரு கோவம் இருக்கும். ஸோ அதனால அவங்க மேலே அவங்க படையெடுக்கலான்னு இருப்பாங்க. இது தெரிஞ்ச ரோஹிலாஸ் என்ன பண்ணுவாங்க, தனியாக மராத்தாஸ் படையில வின் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுனால அவங்க வந்து பக்கத்தில் இருக்க கண்ட்ரினா ஆவாத் கிட்ட உதவி கேட்பாங்க. உதவி கேட்கும்போது ஆவாத் வந்து கேட்பாங்க, நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறதுனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு 40 லட்சம் கொடுக்குறோம், எங்களுக்கு அந்த பீரியடில் 40 லட்சம் ஒரு பெரிய அமௌண்ட்டு. ஸோ 40 லட்சம் கொடுக்குறோம், நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து சண்டை போடுங்க அப்படின்வாங்க. ஸோ அதே மாதிரி சண்டை போடுவாங்க. சண்டை போடும்போது மராத்தாஸ் தோற்றுருவாங்க. அதுக்காக மராத்தா லேண்டெல்லாம் பிடிக்கலாம் மாட்டாங்க, அப்படியே வார் நின்றும். மராத்தாஸ் பின்னாடி சண்டிச்சு பின்னாடி வந்துருவாங்க. பட் என்ன ஆகும்னா ஆவாது அதுக்கப்புறம் அந்த 40 லட்ச ரூபா கேட்பாரு, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேனே, நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய 40 லட்சம் கொடுங்க அப்படின்ட்டு. பட் அவங்க வந்து ரோஹிலாஸ் என்ன நினைப்பாங்கன்னா மராத்தாஸ் கிட்ட வேணா நம்ம போராட முடியாது, பட் ஆவாத ஈஸியாக நம்ம வின் பண்ணிடலாம். அதனால அவங்க வந்து அந்த 40 லட்சத்தை கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு. ஸோ கோபம் அடைஞ்ச ஆவாத் என்ன பண்ணியிருப்பாரு, வாரன் ஹேஸ்டிங் கிட்ட கேட்டிருப்பாரு, இந்த மாதிரி ரோஹிலாஸை கண்ட்ரோலில் கொண்டு வரணும், அவங்களுக்கு மேலே நீங்கள் படையெடுக்கணும், படையெடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 40 லட்ச ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு இருப்பாரு. வாரன் ஹேஸ்டிங் என்ன நினைச்சிருப்பாருன்னா அவங்க ஆக்சுவலாக வந்து இம்பீரியலிசம் கான்செப்ட்ல இருந்தாங்க. இங்கிலாந்து இம்பீரியலிசம் கான்செப்ட்னா எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நிறைய நாடுகளை பிடிக்கணும், நம்மளுடைய கண்ட்ரோலை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அவர் என்ன பிளான் பண்ணியிருப்பாருன்னா இவங்க கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் ரோஹிலாஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஆவாதையும் நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நினச்சிருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷர்ஸ் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல் லீடர்ஸ் தான் ஃப்ரண்ட் எண்டில் அனுப்புவாங்க, ஆர்மியோட ஃப்ரண்ட்டில். சாவரங்க ஃபுல்லாக வந்து லோக்கல் லீடர்ஸ், அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க லோக்கல் லீடர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதனால சின்ன ஆர்மிஸ்லாம் பிடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன நினைப்பாரு, ஆவாதை பிடிச்சிட்டு அதை வச்சு ரோஹிலா பிடிக்கலாம், அதுக்கப்புறம் ஆவாதையும் பிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் ஆவாது ரொம்ப சின்ன கண்ட்ரியாக தான் இருக்கும், நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் வச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி வாரும் நடக்க ஆரம்பிக்கும்.
ரோஹிலா வரும். அதில் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, வாரன் ஹேஸ்டிங் வந்து அதில் அந்த 40 லட்ச ரூபாய் அவர் அக்கௌண்ட்டில் கொண்டு வந்திருப்பாரு. அவரே அதை லஞ்சம் மாதிரி வாங்கிட்டு இருப்பாரு, யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில். பட் அது எதனால் அவர் மாட்டினார்னா, அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப காசு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவார், ஒரு அக்கௌண்டிங் ஆஃபீஸரை வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருவார். என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அக்கௌண்டிங்கில் ஒரு 100 ரூபா வந்து குறைஞ்சிட்டு இருக்கும். அவர் கையாடல் பண்ணாரா என்னன்னு தெரியல. ஸோ 100 ரூபா வந்து மிஸ்ஸிங்காக இருக்கும். மிஸ்ஸிங்காக இருந்ததுக்காக 100 ரூபா அதில் ஷார்ட் ஆனதுக்காக அந்த அக்கௌண்டிங் ஆஃபீஸரை டெத் பெனால்ட்டி கொடுத்து சாவடிச்சிருவாங்க. ஸோ இது வந்து பெரிய கொந்தளிப்பை லண்டனில் ஏற்படுத்திடும், ஒரு அக்கௌண்டிங்காக சாவடிச்சிருக்காரா அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆடிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆடிட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் வாரன் ஹேஸ்டிங் கிட்டத்தட்ட ஒரு 40 லட்ச ரூபாய் வந்து கைடல் பண்ணியிருக்காரு, பிரைபரியாக வாங்கியிருக்காரு அப்படின்றது தெரிய வரும். அதுக்கப்புறம் வாரன் ஹேஸ்டிங்கை இம்பீச் பண்ணிடுவாங்க. இம்பீச் பண்ணுறாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. முதல்ல இம்பீச் பண்ணதோ டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் வாரன் ஹேஸ்டிங்காக தான் இருப்பார். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரோஹில்லா ஆங்கிலோ ரோஹில்லா வாருடைய சம்மரி. ஸோ இந்த வார்ஸை பற்றிலாம் டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஏஷியாட்டிக் சொசைட்டி அட் கல்கட்டாவை கிரியேட் பண்ணியிருப்பார். ஏஷியாட்டிக் சொசைட்டினா அந்த பீரியடில் இருக்க ஹிஸ்ட்ரி கல்ச்சர்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறது. ஸோ இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா லார்ட் வாரன் ஹேஸ்டிங் தான் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் லார்ட் கார்ன்வாலிஸ் வருவார். லார்ட் கார்ன்வாலிஸ் வந்து 2 பீரியடில் வந்திருப்பார், 1786 1793 வரைக்கும். அதுக்கப்புறம் 1805 அவர் இறக்குற வரைக்கும் அவர் தான் கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பார். ஸோ இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ப்ளூ பிளட்டட் அரிஸ்டோக்ராட்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் இந்த பேர் வருதுன்னா, ப்ளூ பிளட் அரிஸ்டோக்ராட்னா இவர் வந்து ராஜ வம்சத்தில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர். ஸோ ஆஃபீஸர்ஸ் பொதுவாக வந்து பப்ளிக்ல ரெக்ரூட் பண்ணுவாங்க. ரேராக தான் வந்து ராயல் ஃபேமிலியிலேருந்து கூப்பிடுவாங்க. ராயல் ஃபேமிலினா மன்னர் பரம்பரை. ஸோ இவர் ஒரு மன்னர் பரம்பரையில் வந்த ஒரு அரிஸ்டோக்ராட். அரிஸ்டோக்ராட்னா ஆஃபீஸர்ஸ், அவங்கள தான் அரிஸ்டோக்ராட்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஆஃபீஸர்ஸ் மாதிரி வரும். ஸோ ஒரு ப்ளூ பிளட் அரிஸ்டோக்ராட். இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, சிவில் சர்வீஸை மாடலைஸ் பண்ணியிருப்பார். எக்ஸாம் வச்சு பாஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்ட் டைப்பில் வந்து சர்வீஸ் எம்ப்ளாயிஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பண்ணுவாங்க. அதனால ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ்ன்னு யார் சொல்லுவாங்கன்னா, லார்ட் கார்ன்வாலிஸ் தான் சொல்லுவார். ஒரு எக்ஸாம் வச்சு கிளியர் பண்ணுற மாதிரி கொண்டு வர்றது. ஸோ அது ஒரு வகையான பெட்டரான மெத்தட் தான். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஜமீன்தாரி சிஸ்டம்ன்றதை கொண்டு வந்திருப்பார். மொத்தம் இங்கிலாண்டை பொறுத்தவரை, பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் சிஸ்டம் வச்சுருந்தாங்க. ரெவென்யூ, அதாவது டாக்ஸ் வரியை வசூலிக்கிறதுக்கு ஜமீன்தாரி சிஸ்டம், ரோஹித்வாரி சிஸ்டம் அண்ட் மால்வாரி சிஸ்டம் அப்படின்ட்டு 3 சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதில் ஜமீன்தாரி சிஸ்டம் ரொம்ப கம்மியாக தான் ஃபாலோ பண்ணாங்க. வெறும் 19% அந்த இடத்துல தான், அவங்களோட இடத்துல ஒரு 19% மட்டும் தான் ஜமீன்தாரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க. ரைத்துவாரி சிஸ்டம் தான் அவங்க நிறைய இடத்த ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இந்த ஜமீன்தாரி சிஸ்டம்னா என்னன்னா, இப்போ நம்ம ஊர்லேயே ஜமீன்தார்ன்ற ஒரு வார்த்தை ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். ஜமீன்தார்னா யாருன்னா அவங்க வந்து வெள்ளைக்காரங்களுக்கு வரியை கலெக்ட் பண்ணி கொடுக்கணும், அதுதான் அவங்களோட வேலை. ஸோ அதனால தான் அவங்களும் பணக்காரனாக இருப்பாங்க. அதனால தான் ஜமீன்தார் முறையும் சுதந்திரம் ஆன பிறகு ஒழிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய டைரக்ட் எம்ப்ளாயி மாதிரி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயிங்கிட்ட இல்லை பெசன்ஸ், டிராவலர்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து வரியை வசூலித்து அதில் 11% இவங்க கமிஷனை எடுத்துட்டு, ஜமீன்தாரன்றவங்க கமிஷனை எடுத்துட்டு மீதி 81% ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வரியாக செலுத்திடுவாங்க. இது பேர் பர்மனன்ட் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த பேர் வருதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டாக இருக்கும். இது மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, வியாபாரம் ஆவலனாலும் சரி, ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு அதே தான் இருக்கும். டேக்ஸ் வந்து ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ நல்ல வறட்சி பீரியடாக இருந்தாலும் அந்த டேக்ஸை அவங்க கலெக்டி தான் ஆகணுன்ற மாதிரி இருக்கும். அதனால் அது வந்து பர்மனன்ட் செட்டில்மெண்ட்னு சொல்லியிருப்பாங்க. செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியல் பவர். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஜட்ஜுக்கும் சம்மந்தம் கிடையாது, ரெண்டும் தனித்தனி. பட் இந்த பீரியடில் கார்ன்வாலிஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, ஐஏஎஸ் கலெக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவரே தான் ஜுடிஷியலாக ஜட்ஜாகவும் இருப்பார். அப்போ என்ன ஆகும்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து அதிக பவர் வரும். ஸோ ஒரு வேர்டிங்கும் சொல்லுவாங்க, பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர்ஸ் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு நிறைய பவர் கிடைச்சா அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்க அப்யூஸ் பண்ணுவாங்க, மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னு கார்ன்வாலிஸ் நினைச்சாரு. அதனால என்ன பண்ணுவார், அந்த கலெக்டர் கிட்டே இருக்கிற ஜுடிஷியல் பவரை மட்டும் அவர் செப்பரேட் பண்ணிடுவார். ஸோ ஜுடிஷியல் தனி, கலெக்டருடைய ஒர்க், அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் தனி. ஜட்ஜாக வந்து கலெக்டர்ஸ் இனிமேல் இருக்க மாட்டாங்க அப்படின்றத அவர் நிறுவியிருப்பார். அதுக்கப்புறம் 3rd ஆங்கிலோ மைசூர் வார் அவர் பீரியடில் நடந்திருக்கும். ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் சைன் பண்ணி அந்த வார் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் லார்ட் வெல்லஸ்லி வராரு. இவர் பீரியட்ல என்ன நடக்குன்னா, 4th ஆங்கிலோ மைசூர் வார் நடக்கும். அதில் வந்து திப்பு சுல்தான் இறந்துருவார். அதுக்கப்புறம் 2nd ஆங்கிலோ மராத்தா வார் நடக்கும். 2nd மராத்தா வார் யார் கூட நடக்கும்னா, மராத்தா ரீஜன் வந்து, அதாவது மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் இருக்கிற ரீஜன் தான் மராத்தாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ போஸ்லே, செகண்டியா, பேஷ்வாஸ், ஹோல்கர் இவங்க எல்லாமே வந்து
இந்த மராத்தா வாரில் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த பேர் கூட உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியஸாக இருக்கும். செகண்டியான்றது கிட்டத்தட்ட நம்ம மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷனில் இருக்க மினிஸ்டர், அவங்க பேர் என்னன்னா ஜோதிராதித்ய செகண்டியா. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து உண்மையிலே மன்னர் பரம்பரை, அவருடைய கிரேட் ஃபாதர் வந்து மன்னராகவே இருந்திருக்காரு. ஸோ அவங்க பீரியடில் செகண்ட் மராத்தா வார் ஃபாட் ஆயிருக்கு. சார் மோஸ்ட்லி இவங்க எல்லாம் அந்த செகண்ட் மராத்தா வாரில் பங்கெடுத்திருக்காங்க. பட் ஆனால் பிரிட்டிஷோட ஆர்மி கிட்ட தோத்துருக்காங்க. தோத்ததால என்ன ஆகும்னா, பொதுவாக வந்து ஆர்மி பிரிட்டிஷர்ஸ் தோத்தா என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரீட்டி சைன் பண்ணுவாங்க. அந்த ட்ரீட்டி எப்படி இருக்குன்னா, அந்த ஆப்போசிட் கிங் என்ன பண்ணணும், அவங்களுடைய டோட்டல் ஆர்மியை கம்மி பண்ணிடணும், ரொம்ப கம்மி பண்ணிடணும். ஏன் கம்மி பண்ணிட்டா என்ன ஆகும்னா, அவங்களால திருப்பி படையெடுக்கலாம் முடியாது. ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, இவ்வளோ சோல்ஜர்ஸ் தான் இருக்கணும்ட்டு. அவங்க கிட்ட ஏர்லியராக நிறைய சோல்ஜர்ஸ் இருந்தாலும் இப்போ வந்து வெறும் 6000 சோல்ஜர்ஸ் தான் வைப்பாங்க. ஸோ இந்த 6000 சோல்ஜர்ஸ் வச்சு லோக்கலில் இருக்க ஏதாவது ஒரு கிளர்ச்சின்னா அதை வேணால் கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர இன்னொரு நாட்டுக்கு படையெடுக்க முடியாது. ஸோ அதனால் ஆர்மி ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அவங்களால கட்ட முடியாத அளவுக்கு வந்து டேக்ஸை வந்து ரெமரேஷனா ஒரு வார் நடந்தால் அவங்களுக்கான செலவெல்லாம் வந்து தோத்தவங்க தலையில் கட்டிடுவாங்க. தோத்தவங்க தான் அந்த காசு ஃபுல்லாக கட்டணும் அப்படின்ற மாதிரி. ஒரு வார்னாலே செலவு தான் அது. ஸோ தோத்தவங்க கட்டணுன்றதுனால ஹெவியாக அந்த அமௌண்ட்டை போடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, எக்கனாமிக்கலாக அந்த கண்ட்ரி பேக்கில் போய்டும். அப்போ அவங்க வந்து அவங்க சர்வை பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அப்போ திருப்பி இன்னொரு வார் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் செகண்ட் வேர்ல்டு வாருக்கும் இதே தான் ரீசன். என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மனி தோத்துரும். தோத்த பிறகு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரொம்ப அதிகமாக இது போட்டிருப்பாங்க, இம்போசிஷன். அதனால வந்து ஜெர்மன் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் கிட்ட ஹிட்லரோட பேச்சு ரொம்ப எடுபட்டுச்சு. அவர் வந்து நம்ம கஷ்டப்படுறதுக்குலாம் இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம்னு சொல்லி ரொம்ப பாப்புலரைஸ் ஆனார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக ஃபைன் போடுவாங்க. ஸோ 26 lakhs வந்து இந்த பீரியட்லேயே வந்து கட்டணும், ஆனுவலாக கட்டணுன்ற மாதிரி ஒரு ஃபைன் போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டிவைட் அண்ட் ரூல் அண்ட் கேரக்டரிஸ்டிக் பாலிசியை வந்து பிரிட்டிஷர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஜென்ரலாக வந்து டிவைட் அண்ட் ரூல் பின்னாடி காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், வெஸ்ட் பெங்காலை பிரிச்சிருப்பாங்க. பெங்காலை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. வெஸ்ட் பெங்கால் தனி, பெங்கால் தனி அப்படின்னு மாதிரி பிரிச்சிருப்பாங்க. நமக்கு அதனால வெஸ்ட் பெங்கால்னா லெஃப்ட் சைடில் இருக்க அந்த டைரக்ஷன் வச்சு சொல்கிறது. ஸோ பக்கத்தில் இருக்கிறது பெங்கால்ன்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. இதை வந்து அவங்க என்ன ரீசன் சொல்லி பிரிச்சாங்க அப்படின்னா, லார்ட் கர்சன் என்ன ரீசன் சொல்லி பிரிச்சாங்கன்னா, பெங்கால் மாநிலம் ரொம்ப பெருசாக இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியலன்றதுக்காக பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மை ரீசன் என்னன்னா, ஹிந்து முஸ்லீம் பாப்புலேஷன் அவங்க பிரிக்கணும்னு நினைச்சாங்க. அப்போதான் அவங்க கிட்ட ஒற்றுமை இருக்காது. நம்ம வந்து அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையை உருவாக்குனா நம்ம கிட்ட ப்ராப்ளம் வராது, அவங்க 2 பேரும் அடிச்சுப்பாங்க, நம்ம கிட்ட அதை வரமாட்டாங்கன்றதுக்காக அவங்க ஸ்பிட் அப் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க கேரக்டரிஸ்டிக் பாலிசி அப்படின்ற மாதிரி இன்னொரு பாலிசியும் கிரியேட் பண்ணாங்க. அது என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு ஃபேவர் பண்ணணும். இப்போ 2 குரூப்பாக பிரிச்சுட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு ஃபேவராக வச்சுட்டு இன்னொருத்தவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்குறவங்க என்ன ஆகும்னா, யார் ஃபேவராக இருக்காங்களோ அவங்க மேலே கோவம் வரும் அவங்களுக்கு. ஸோ பின்னாடி காலத்தில் வந்துன்னா மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு சுதந்திர போராளிகளே 2ஆக பிரிவாங்க. அதில் வந்து என்னென்னா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாங்க பிரிட்டிஷர்ஸு, மாடரேட்டுக்கு அவ்வளோவா கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்க. அப்போ நார்மலாக என்ன ஆகுது, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கு மாடரேட் மேலே ரொம்ப கோவம் வரும். இவங்க வந்து வெள்ளக்காரங்களுக்கு கைக்கூலி ஆகிட்டாங்க அப்படி இப்படின்ட்டு. ஸோ அப்போ இவங்க பிரிட்டிஷர்ஸை தாக்குறத விட மாடரேட்ஸை தாக்குறது தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நார்மலாக இருக்கும் அது தானே. கூட இருக்கவங்க யாரை குழி பிழைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வந்துட்டா எனிமியை விட கூட இருக்கவங்க மேலே தான் கோவம் அதிகமாக வரும். ஸோ இந்த 2 பாலிசியால் தான் வந்து பிரிட்டிஷ் வந்து லாங் டைம் சஸ்டெயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லார்ட் வெல்லஸ்லி இன்னொரு பாலிசி கொண்டு வந்தார். அது பேர் என்னன்னா, சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பிரெஞ்சு கவர்னர் கொண்டு வந்திருப்பாரு. அவர் பேர் டியூப்ளெக்ஸ். இவர் தான் வந்து இந்த சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாரு. இந்த சிஸ்டம் என்னன்னா, ஏதாவது ஒரு டெரிட்டரி வந்து சப்சிடரி அலையன்ஸில் என்கேஜ் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனை வந்து பிரிட்டிஷர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஏதாவது ஒரு நாடு இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு நாடு இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷர்ஸ் கிட்ட அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் இந்த சப்சிடரி அலையன்ஸில் வந்துடுறோம், எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னா. ஸோ ஒன்ஸ் அவங்க அந்த மாதிரி சப்சிடரி அலையன்ஸில் வந்துட்டாங்கன்னா என்ன ஆகணும், ஒரு ரெசிடென்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 பிரிட்டிஷர்ஸை வந்து அந்த கோர்ட்லேயே நியமிச்சிருப்பாங்க. அவங்களுடைய ராஜாவுடைய கோர்ட்லேயே நியமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து சில முடிவுகள் எடுப்பாங்க, யார் யார்கிட்ட நீங்கள் வர்த்தகம் பண்ணணும். ஸோ இது வந்து வர்த்தகமாகவும் பிரிட்டிஷர்ஸும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அப்படி தான் அவங்க வந்து நினச்சாங்க. அந்த ராஜாக்கள் வந்து தப்பாக கால்குலேட் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க, நம்ம ட்ரேடும் கொடுக்குறாங்க, வியாபாரம் தானே பண்ண போகிறாங்க, அதனால நமக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள ரெசிடென்ட் கோர்ட்லேயே வச்சுருப்பாங்க. பட் இந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ரெசிடென்ட் என்ன ஆகணும், ராஜாவுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே அவங்களுடைய பணபலம், பலம், வீக்னஸ், அங்கே இருக்க கிளர்ச்சியாளர்கள் யார், ராஜாவுக்கு பிடிக்காத ஆள்கள் யார், இப்போ எல்லாமே அவங்களால கலெக்ட் பண்ண முடிஞ்சது. அதனால அது அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே நிறைய இன்ஃபர்மேஷன் லீக் ஆக ஆரம்பிச்சது. பிரிட்டிஷ்க்கு அது பெனிஃபிட்டபுளாக வந்தது.
பட் இதை வந்து பெருசாக அந்த ஊர் ராஜாக்கள் கவனிக்கல. இந்த மாதிரி ஒரு பிரிட்டிஷ் ரெசிடென்ட்டை கோர்ட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது ப்ராப்ளமாக இருக்குன்ட்டு. ஸோ அதே மாதிரி பிரிட்டிஷர்ஸ் என்ன யாருக்கு முடிவு பண்ணுறாங்க, யார் கூட ட்ரீட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட தான் அவங்க வந்து வியாபாரம் பண்ணணும். பர்மிஷன் இல்லாமல் வேறு யார்கிட்டையும் வியாபாரம் பண்ண முடியாது. ஸோ பேசிக்கலாக அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, பிரிட்டிஷர்ஸ் மட்டும் தான் நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணணுன்றதான் சொல்லியிருப்பாங்க. ஃப்ரெஞ்சோ இல்லை வேறு எந்த நாட்டுக்கும் அவங்க தொடர்பு கொடுக்க விட்டுருக்க மாட்டாங்க. இதில் ஃபர்ஸ்ட் யார் வந்து என்ரோல் பண்ணார் அப்படின்னா நிஜாம் ஆஃப் ஹைதராபாத் தான் ஃபர்ஸ்ட் சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டமில் என்ரோல் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு மைசூரில் இருக்கவங்க, தஞ்சாவூர், ஆவாது, ஜெய்ப்பூர், ஜோதாப்பூர், பேஷ்வார் இவங்க எல்லாமே வந்து அந்த சப்சிடரி சிஸ்டமில் என்ரோல் பண்ணியிருப்பாங்க. இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சிவில் சர்வீஸ் ட்ரைனிங்கை வந்து ஃபோர்ட் வில்லியம்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்போம். பெங்காலில் இருக்க கவர்னர் ஜெனரலுடைய இடம் தான் ஃபோர்ட் வில்லியம்ஸ். அங்கே ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா ட்ரைனிங் எல்லாமே லண்டனில் நடந்திருக்கும். லண்டனில் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இந்தியாவில் வந்தால் அவங்களுக்கு வந்து இந்தியாவில் என்ன நடக்குன்றது தெரியாது. ஸோ இந்தியாவிலே ட்ரைனிங் நடந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு லோக்கல் பாப்புலேஷனில் இருக்க என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுலாம் தெரியும். ஸோ அதனால் வந்து ட்ரைனிங் சென்டரை வந்து சிவில் சர்வீஸ் ட்ரைனிங் சென்டரை ஃபோர்ட் வில்லியம்ஸில் கொண்டு வந்திருப்பார். ஸோ இவருக்கு அடுத்து யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா சர் ஜார்ஜ் பார்லோ அப்படின்ற வருவார். இவர் பேரில் தான் வேலூர் முட்டினி நடக்கும்.